வெல்கம் பேக் டு மை சேனல் வெனிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் விதோட இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுச்சோ ஒரு மேராக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெஜிடபிள் வச்சு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு சவுச்சோவை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் க்ளவுஸ் அதாவது கிராம்பும் பட்டை அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இஞ்சி அப்புறம் ரெண்டு துண்டு பூண்டு ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அதாவது 15 அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பெருசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி அரை வேக்காடாக இருக்கும்போது ஒரு அரை கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. ஏன்னா அந்த சூடுலேயே அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக போயிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கருவேப்பிலை உங்களுக்கு வேணுங்கிற அளவு, பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. கலந்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் வைக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போதும். நிறையா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு ஆகிடும். அதனால் மீடியமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கிற டைம் வரும். அது கொதிக்கும்போது அந்த நுரை கிளம்பி கொதிக்கிற டைமில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 விசில் போல் மட்டும் விடுங்க. காய் நல்லா வெந்துடும். விட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சவுச்சோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.